ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வித்யாருத்ரன். இன்று நாம் பார்க்க போகும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் முக்கியமான விஷயமும் கூட தான். ஆனால் நம்ம அதை பார்க்குற விதத்தில் சில மாற்றங்கள் இருக்குது வாழ்க்கையில். அதை நம்ம தனித்துவம் கொடுத்து ஒரு சந்தோஷமாக ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது எங்களுக்கு பல வகையில் பல விஷயங்களையே விளங்கப்படுத்தும். நான் என்னத்தை சொல்கிறேன்ட்டு யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கு எனக்கு தோன்றின ஒரு விஷயம், இயற்கை எப்போவுமே எங்களை சுற்றி தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது குறைவு தான். அதோட சேர்ந்து அதை முழுமையாக நேசித்து அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போய் அதை எப்படி பார்க்குறோம், அந்த விதத்தில் அதை எப்படி அணுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதால் இன்றைக்கு தலைப்பு மனதில் எனக்கு தோன்றினது, இயற்கையின் பேரழகும் காதலின் உணர்தலும். அதாவது இயற்கையை நம்ம ரசிக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எப்போவுமே ரசித்து கொண்டு தான் இருக்கிறோம். அது என்னத்தை புதுசாக ரசிக்க வேண்டியிருக்கு? சும்மா பார்க்கும்போது அது இப்படி அழகாக இருக்குது, அப்படி அழகாக இருக்குது என்ற விஷயத்தை தாண்டி அதோட உண்மைத்தன்மை எங்களுக்கு விளங்கும் போது அதை ரொம்ப ஆழமாக நம்ம நேசிக்கிற தன்மைக்குள்ளே போகும். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற விஷயமே இயற்கை தான். நம்ம இந்த பூமியில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இயற்கை தான், மனிதனால் உருவாக்கப்படாதவை. ஏனென்றால் மனித உயிரினம் என்று சொல்லி ஆரம்பித்த பிறகு கணக்கு விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, செயற்கையாக கூட. நான் சொல்கிறது உண்மையான இயற்கை, அதாவது இறைவன் படைத்த அந்த இயற்கை. அது எப்பயுமே கொள்ளை அழகு தான், ரசித்து கொண்டே இருக்கலாம். அந்த ரசனையை எப்போவும் நிப்பாட்ட முடியாது. அதுக்கு நேரங்காலம் எதுவுமே தெரியாது. நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன் இந்த இயற்கையை, இப்பையும் ரசிக்கிறேன் நான் தான். ஏனெண்டா அது ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லும். நம்ம அதை விளங்கி கொள்றதில்ல. அந்த இயற்கை எங்களுக்கு பல வகையான விஷயங்களை சொல்லும். எங்களோட கதைச்சிட்டு தான் இருக்கும். இந்த அண்ட சராசரம், பிரபஞ்சம், இயற்கை எல்லாம் ஒன்று தான். அவங்க கதைக்கிற விஷயங்கள் நுட்பமான முறையில் கதைப்பாங்க எங்களோட. இறைவன் அந்த இயற்கை மூலம்தான் எங்களை தொடர்பு கொள்கிறார். இறைவனும் இயற்கையும் ஒன்று தான்ன்றது ஓகே, நான் ஒத்துக்கொள்கிறேன். என்ன எந்த வகையிலையும் நம்ம பார்க்கலாம், இப்படி தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட மொழி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மொழி இயற்கையாக பாவிப்பாங்க, இயற்கையாக பாவிப்பாங்க. ஸோ இயற்கை மூலம் அந்த மொழி அவங்க பாவிக்கிற விதமே எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நிலம், நீர், காற்று, பஞ்சபூதங்கள். ஸோ இந்த பஞ்சபூதத்தில் அதை தாண்டியும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அந்த நீர், அது ஓடுற சலசலப்பு தன்மைகள், அந்த வானத்தில் பறக்கிற பறவைகள், அந்த மிருகங்களோட ஒலிகள், பூ அதோட வாசனை, பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற அந்த அழகு, எல்லா விதமான பறவைகளோட அந்த சத்தங்கள், அந்த வான மேகத்தில் மேகக்கூட்டங்கள் போகிற அந்த அழகு, ஒரு டிராயிங் கூட வரைஞ்ச மாதிரி எல்லாம் நடக்கும். நான் சொன்னது எக்ஸாம்பிள்ஸ், கொஞ்சம் உதாரணங்கள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் இதை தாண்டியும் கணக்கு விஷயங்கள் இருக்குது. கடல் அலை, அதோட அந்த சத்தம், அந்த அலைகளோட அந்த நெருக்கமான தன்மை. அப்படியே அந்த கடற்கரையில் போய் நிற்கும்போது எங்கள் காலை உரசிட்டு போகிற அந்த அலைகள் எங்களுக்குள்ள கணக்கு விஷயங்களை கொண்டு வரும். எங்களை உரசிட்டு போகிற அந்த காற்று,
எங்களை சுற்றி ஒரு இணக்கத்தன்மையை கொண்டு வரும். மனமே புத்துணர்ச்சியான மாதிரி சில விஷயங்களை வெளிப்படுத்தும். பல மனதுக்குள்ளே எவ்வளவோ டென்ஷன்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸோடு நம்ம வெளியில் போவோம். இல்லை எங்களுக்குள்ளேயும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம மனதிலிருந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாத தன்மையை கூட இருக்கலாம். ஏன்னா மனிதர்கிட்ட நம்ம கணக்கு விஷயங்களை கதைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இயற்கையோடு கதைச்சி பாருங்களேன். அந்த இயற்கை உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரமே பதில் சொல்லும். ஏனெண்டா அவங்க எப்பயுமே எங்களுக்காக காத்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அவங்களோட கதைக்கிறல்லன்ட்டு அவங்க காத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ விஷயங்களை மனதுக்குள்ளேயே போட்டி, மனதுக்குள்ளேயே அதை வச்சு புழுங்கி, இல்லை வழியில் சொல்ல இல்லாமல் தவிச்சு, அந்த இயற்கையோட மூவ் பண்ணுறதுன்றதே குறைஞ்சி நம்ம என்ன செய்கிறோம்ன்றே தெரியாத நிலைக்குள்ளே போவோம். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இயற்கையை ரசிக்க தொடங்குனீங்கண்டா அந்த ரசனைக்குள்ளேயே உங்களை நீங்கள் தொலைக்கலாம். அதாவது அந்த ரசனைக்குள்ளேயே போய் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள், உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே தெளிவாகி ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனிமையான அந்த உணர்வு, மனம் பாரமே இல்லாத ஒரு நல்ல உணர்வுக்குள்ளே கொண்டு போகும். அது ஏன் தெரியுமா? அந்த இயற்கையை நம்ம அனுபவிக்க வழிகிட்டோம். அந்த வெளிக்கிட்டுற தன்மை இயற்கையே நம்ம உணர்ந்து அந்த இயற்கையோடையோ ஒன்றிணைஞ்ச அந்த தன்மைக்குள்ளே நம்ம போகும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்தை அவங்க மெல்ல மெல்ல எடுப்பாங்க. நமக்கு அது தெரியாது. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே சொல்யூஷனையும் கொடுப்பாங்க. அந்த பாரத்தை அவங்க எடுத்து எங்களுக்குள்ளே என்ன செய்யணுன்ற விஷயமும் கொடுத்து அந்த மனதையும் காற்று மாதிரி ஆக்குவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம செய்யணும் என்ன? அந்த இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு அந்த இயற்கையை ரசிக்கணும். உண்மையாகவே இயற்கைன்றது ஒரு கொடை தான். அதை நம்ம அழகாக நினச்சி ரசித்து அதோட உண்மையான அந்த காதலை நம்ம உணர்ந்தோம்னா நம்மளை முழுமையாக அதுகிட்ட சமர்ப்பிப்போம். நம்ம அந்த இயற்கையோட காதலை உணர தவறுறதால தான் இந்த உலகத்தில் பல அழிவுகள் நடக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு எதிரி மாதிரி பார்க்குறோம். நமக்கு தேவையான விஷயம் அங்கேருந்து கிடைச்சா சரி. ஒரு கொடுக்குற தன்மைன்ற விஷயமே அங்கே இருக்காது. எடுக்கிறது எதையுமே எடுத்துரும். இந்த இயற்கையிலிருந்து, இந்த பூமி தாயிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துடணும். எல்லாமே எங்களுக்கு சொந்தமாகிறோம். இப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம யோசிக்கும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எப்படி எங்களுக்கு சரி வர முடியும்? யோசிப்பீங்க. நம்மளும் கொடுக்குற தன்மையில் இருக்கணும். இந்த பூமி தாய், இந்த பஞ்சபூதம், இந்த பிரபஞ்சம், அண்ட சராசரமே எப்பயுமே கொடுக்குற தன்மையில் இருக்கு. அந்த உயிருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி நான் சரிப்படுத்தலாம், என்ன வகையாக நான் யோசித்தா அந்த உயிருக்கு அது சரியாக இருக்கும். அந்த அவங்க யோசிக்கிற விதமே எங்களுக்கு எப்படி யோசித்தா அந்த விஷயம் சரியாக இருக்குமெண்டு. நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அதாவது எப்படி இந்த விஷயத்திலிருந்து நான் இதை எடுக்கிறது, இந்த இடத்துலேருந்து எனக்கு இது தேவை ஏண்டா நான் எப்படி அதை எடுக்கிறது, எப்படி அதை எனக்கு சொந்தமாக்குறது, இந்த மாதிரி ஒரு சுயநலமாக நம்ம சில விஷயங்களை யோசிக்கும் போது இந்த பூமியும் என்ன எப்போ பார்த்தாலும் எடுக்கிறதுலையே குறியாக இருக்கிறாங்க. கொடுக்குற தன்மையிலேயே இந்த உயிர்கள் எப்போ மாறும்? இந்த மாதிரி ஒரு எண்ணக்கருக்குள்ளே அவங்க போவாங்க. போதா குறைக்கு நம்ம கஷ்டப்படுத்துவோம். இந்த உலகத்தாய் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்துகிறோம். இயற்கை ஒவ்வொரு விஷயத்தாலேயும் கஷ்டப்படுத்தி கொண்டு நம்ம ஏதோ நமக்குத்தான் இந்த அண்ட சராசரத்துலேயுமே பெரிய மூளையை கொடுத்துருக்குறாங்கன்ட்டு நம்ம ஏதோ கூடுதலாக தொழில்நுட்பங்கள் அது இதுன்ட்டு கண்டுபிடிச்சி போய்கொண்டே இருக்கிற மாதிரி யோசிக்கிறோம். இது எதுவுமே இல்லை.
உண்மையாகவே இந்த இயற்கைக்கு முன்னால் நாம் எதுவுமே இல்லை. ஒரு சொடுக்கு போடுற நிமிஷத்தில் இந்த இயற்கை சீறி பாஞ்சா அந்த நிமிஷம் எந்த உயிருமே இங்கே இருக்காது. அப்போ எங்களோட மூளை, எங்களோட நுட்பத்திறன், எங்களோட தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் எங்கே போயிட்டு? ஒன்றுமே இல்லை. இப்போ புரியுதா? நம்ம அவங்களுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத தன்மை என்ற விஷயம் இதுக்குள்ளேயும் இருக்க ஆழமா. நம்ம எப்பயுமே எதுவும் இல்லாத தன்மை தான். ஆனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அது மகாபுல. ஏனண்டா இந்த இயற்கைக்கு எப்பயுமே கொடுக்குற மனம் மட்டும்தான் இருக்குது, எடுக்கிற மனமே இல்லை. எடுக்கிற மனம் என்ற விஷயத்த யார் உருவாக்கியிருக்கா? நம்ம தான். நாம் செய்கிற சில விஷயங்கள் அது பூமி தாயையும் கோபத்துக்குள்ளாக்கும். இப்போ நமக்கு தான் கோபம் வருது, அவள் தான் பொறுமையாசாலியாச்சே, பூமி தாயின்றா பொறுமைக்கு இலக்கணமானவ, அவள் எப்படி கோவப்படலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது எப்படி? அது இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், நமக்கு கோபம் வருதுண்டா அதோட ஆதி மூலத்துக்கு கோபம் வராதா? வரும். அவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு தான் பார்க்க முடியும். அதை தாண்டி அந்த பொறுமையை இழக்கிறாங்கண்டா நம்ம இங்கே பிழை செய்கிறோம். நம்மளை திருத்தும் போது அந்த இயற்கை எங்களுக்கு பேரழகு. நம்மளை திருத்தாமல் நம்ம இப்படித்தான் செய்ய போகிறோம்ன்றும் போது இயற்கை ரொம்ப கொடிய விஷயமாக மாறும். ஸோ எல்லாமே இதில் எங்கே இருக்குது? நம்மளோட கையில் இருக்குது. நம்ம அதை சரியாக புரிஞ்சு கொண்டோம்டா அந்த இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரசனைக்குரியதாக அமையும். அதோட உண்மையான அன்பு, காதலை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மனுஷனுக்காக அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க. அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறல. நம்மளோட வேலையிலேயே பிஸியாக இருக்கிறது எப்பயுமே. ஸோ அந்த விஷயம்ன்றது நமக்கு முதல்ல டைம்ன்ற விஷயத்தை கொடுக்கணும். 24 ஹவர்ஸும் எப்பயுமே நம்ம பிஸின்ற விஷயத்துக்குள்ளே இருந்தோம்டா அந்த இயற்கையோ இறைவனையோ இந்த அண்ட சராசரத்தை பற்றியோ என்ன தெரிஞ்சு கொள்ள முடியும்? முடியாது. எல்லாமே பூலோக மனுஷங்களுக்குள்ளேயே அந்த வாழ்க்கை வட்டத்தையே நம்ம கொண்டு போகும்போது அந்த இயற்கையை நம்ம திரும்பி பார்க்கக்கூட முடியாது. அதோட உண்மையான தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்கக்கூட எங்களால் முடியாது. அவங்க ஒவ்வொரு செகண்டும் எங்களோட கதைக்கிறதுக்கு ரெடி. ஆனால் நம்ம அதை எப்போ காது கொடுத்து கேட்குறோமோ அப்போ தான் நமக்குரிய விஷயங்கள், எங்களுக்கு எது தேவை, இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம், என்னத்துக்கு வந்தோம், என்னெல்லாம் செய்துட்ருக்கோம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயமாக அவங்க மனதுக்குள்ளே அதை சொல்கிறதுக்கு எங்களுக்குள்ளேயே அதை சொல்லுவாங்க. எங்களை முதல்ல நிம்மதியாக்கி சந்தோஷமாக்கி எங்களுக்குரிய விஷயத்தை கொடுத்து இதுதான் செய்யணுமென்ற விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்கு நம்ம அந்த டைமை கொடுத்து அவங்கள பார்க்கணும். அந்த இயற்கை தாயை பார்க்கணும். அப்புறம் இறைவன், பஞ்சபூதம் எல்லாமே பார்க்கணும். எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கார். இந்த உலகத்தில் இறைவன் இல்லாத இடம்ன்ற எதுவும் இருக்கா? எங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறார். அப்போ இந்த இயற்கையில் இருக்க மாட்டேரா? நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறல்ல, அவரை பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறல்ல. இறைவனண்டா கோயிலில் தான் இருப்பேன், நான் போய் வந்தால் சரி, இந்த மாதிரி ஒரு மூளை எண்ணம் வச்சுருக்கோம்டா அந்த எண்ணத்தை தாண்டி நம்ம செயல்படும் போது தான் நம்மளை உணர முடியும். குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் எங்களோட எண்ணக்கருக்களை தாண்டி எங்களால் வெளியில் வர முடியாது. இறைவனாலேயும் எதுவும் செய்ய முடியாது. நம்ம அந்த தடையை உடைச்சு இந்த அண்ட சராசரத்தை முதல்ல விளங்கி கொள்ளணும். இயற்கை நம்மளுக்கு என்ன சொல்லுது, அதை கொஞ்ச நேரம் தனிமையில் அந்த இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு நம்ம கேட்கும்போது அதனோட உண்மையான அன்பு அந்த உயிர் மேலே நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த கருணை எல்லாமே வெளியில் வரும். அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம சில விஷயங்களை தவற விட்டுட்டோம் வாழ்க்கையில். இந்த இயற்கை, இந்த இறைவன் எவ்வளோ விஷயத்தை எங்களுக்கு சொல்கிறார். ஆனால் ஏன் இதை என்னால் கேட்க முடியல, ஏன் இதை என்னால் சொல்ல முடியல
எனக்கு டைம் கொடுத்து என்னோட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு அவங்கள்ட்ட கூட கேட்க முடியலை. நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்பையும்ன்றது அப்போ தான் எங்களுக்கு புரியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இறைவனோட, இந்த இயற்கையோட. அண்ட சராசரம் பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. மனதில் உள்ள குழப்பங்கள் தீர்றதுக்கு சரி, இல்லை வேறு மனம் திறந்து கதைக்கிறதுக்கு சரி, இந்த இயற்கை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மனிதர்களோட நீங்கள் மூவ் பண்ணுறதை காட்டிலும் அந்த இயற்கை, அந்த இறைவன், எந்த இறைவனும் ஒன்று தான். அதான் நான் இறைவன்ன்ற ஒரு பேரில் வச்சுருக்கிறேன். நான் எனக்கு ருத்ரன் வச்சுருக்கேன், அவ்வளவு தான். பேரை தான் வச்சுருக்கேன், பட் எல்லாரும் ஒன்று தான் எனக்கு. ஸோ அந்த இறைவனை நம்ம மென்ஷன் பண்ணுற விதம் இருக்கே, அதுதான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது. அவருக்குரிய டைமை கொடுத்து, ஏன்னா அந்த 24 ஹவர்ஸும் ஜப்லேயே இருக்கிறோமே, 24 ஹவர்ஸும் ஏதாவது ஒரு வேலை, ஏதோ என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக இன்னும் ஏதோ ஒன்று நம்ம எட்டி பிடிச்சிட்ற மாதிரி தொடர்ச்சியாக ஏதோ பண்ணிக்கொண்டே இருக்கோம். எதையுமே நம்ம எட்டி பிடிக்கல, இதுதான் உண்மை. இந்த படைச்ச இறைவன் இதுதான் நடக்கணுமென்று தான் எல்லாமே படைச்சிருக்கேன். இதுதான் நடக்கும், இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும், இதுதான் நடந்து கொண்டிருக்கும், இப்படித்தான் நடந்து முடியும் என்று அவர் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கார். நம்ம ஏதோ புதுசாக அங்கே என்னத்தையோ உருவாக்குற மாதிரியே அந்த 24 ஹவர்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணி கொண்டிருப்போம், அவங்களுக்கு அந்த டைமே கொடுக்காம. அதுதான் இதில் உள்ள நகைச்சுவை என்று சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனெண்டா அவங்க உருவாக்கின பூமி, அவங்க உருவாக்கின விஷயங்கள் எல்லாமே. அப்போ எங்களோட வாழ்க்கையில் எது நடக்கணும், நடக்கக்கூடாது, என்ன செய்யணுன்றது அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக உருவாக்க போகிறோம் இங்கேருந்து. எல்லாமே நம்ம யோசிக்கிற விஷயம் உட்பட எல்லாமே அவங்கள தாண்டித்தான். இந்த விஷயத்தை நம்ம உணர்வு பூர்வமாக உணர்றதுக்கு இந்த இயற்கையிலையும் அந்த இறைவன்லையும் உண்மையான அன்பு, பாசம், கருணை, காதல் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும் போது நமக்குரிய உண்மையான விஷயங்கள் வெளிப்படும். நம்ம ரசிக்கணும், அதுக்கு இயற்கையை ரசிங்க, இறைவனையே ரசிக்கலாம். அங்கால இயற்கையை ரசிச்சிங்கன்னா இறைவனை ரசிக்கலாம், இல்லை இறைவனை ரசிக்கணுங்களா இயற்கையை ரசிக்கலாம், எல்லாமே ஒன்று தான். எதை ரசித்தாலும் அதுக்கு அப்படியே மற்றதையும் ரசிக்க தோணும். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல. இது நமக்குள்ளேயே நம்மளை சுற்றியே பார்த்து கொண்டிருந்தா அந்த முக்கியத்துவம் அங்கே இல்லாமலே போயிடும். அப்போ வாழ்க்கை ஒரு செக்கு மாடு மாதிரி சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரும். அதை தாண்டி நம்ம மூமெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு போகணுமெண்டா நம்ம யோசிக்க வேண்டியது அந்த இயற்கை, அந்த இறைவன். ஸோ அவங்களுக்குரிய டைமை கொடுத்து அந்த டைமில் அவங்களோட மூவ் பண்ணி மனம் திறந்து சந்தோஷமாக அவங்கள ரசித்து அவங்களோட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு மனதையும் திருப்திப்படுத்தி சமாதானப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவுபடுத்தி எல்லாத்துக்குமே அந்த இறைவனோட காதல், அந்த இயற்கையோட அந்த ஆழம் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் போகும். எல்லாத்துக்குள்ளேயும் போகும்போது தான் நம்மளுக்குள்ள விஷயங்கள் விளங்கும். ஒவ்வொரு நாளையும் ஸ்பெண்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த இறைவனையும் இயற்கையையும் விட்டு தள்ளி இருக்க தோணாது. மனுஷங்களோட மூவ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் இயற்கையோடையும் இறைவனோடையும் தான் மூவ் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. ஏனென்னா அதுதான் உண்மையான போதை. நம்ம அதை தாண்டி பொய்யான போதைகளுக்குள்ள அடிமையாகி இருக்கோம் இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகம் மாய வலை. அப்போ நம்ம யோசிக்கிற விஷயங்கள்லேருந்து, பார்க்குற விஷயங்கள்லேருந்து, எல்லாமே பழகிறதுலேருந்து எல்லாமே ஒரு மாய வேலை தான். ஆனால் அந்த மாய வேலையை தாண்டி இறைவனோடையும் இயற்கையோடையும் நம்ம மூவ் பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கு பிறகு வெளியில் மூவ் பண்ணணும்னே தோணாது யாரோடையும். ஸோ எனக்கு இந்த விஷயம் பற்றி எனக்கு என்னென்னு தெரியல, கதைக்கணும்னு தோணுச்சு. அது என்னோடய ருத்திரனோட வேலையாக தான் இருக்கும், வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் யோசிக்காமல் என்னால் யோசிக்க கூட முடியாது. ஸோ மனதால் யோசித்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன்.
நான் உங்கள் வித்யா ருத்ரன். நன்றி.